இது தவளை கிடையாது. நம்மள பலரும் இத தவளைன்னு தவறா நினைக்கிறது உண்டு. இந்தியா உள்பட ஆசிய கண்டங்கள்ல பொதுவா காணக்கூடிய ஒரு வகை தேரை தான் இது. இந்த தேரைகள் மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதியை அதிகமா விரும்பக்கூடியது. நம்மளோட வீடுகள்ல, தோட்டங்கள்ல, பாறை இடுக்குகள்ல, சில நேரம் காடுகள்லயும் இந்த தேரைகளை பார்க்க முடியும். கரடு முரடான வறண்ட தோல், பெரிய கண்கள், சாம்பல், கருமை அல்லது சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்துல இந்த தேரைகளை பார்க்க முடியும். சில நேரங்கள்ல தேரையோட உடல்ல மஞ்சள், கருப்பு புள்ளிகள் இருக்கிறது பார்க்க முடியும். இந்த தேரைகள் ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது. தலையோட பின்பகுதியில 2 முகடுகள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த முகடுகள் தான் இந்த தேரையோட நச்சு சுரப்பி. தேரைய பிடிக்கவோ அச்சுறுத்தவோ படும்போது விஷ சுரப்பியிலிருந்து பால் மாதிரியான ஒரு திரவத்தை தேரைகள் வெளிவிடும். இந்த திரவம் நம்ம கண்களிலேயோ இல்ல வாயிலையோ பட்டுச்சு அப்படின்னா கண், சருமத்துல எரிச்சல், குமட்டல், இதய செயல்பாட்டுல மாற்றத்தை ஏற்படுத்தும். தேரையோட விஷத்துல இருக்க நியூரோடாக்சின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் போது வலிப்பு, பக்கவாதம் மாதிரியான பக்க விளைவுகளை உருவாக்கும். சில நேரத்துல மரணத்தையும். இந்த தேரைகள் இப்படியெல்லாம் இருந்தாலும் நமக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சில நன்மைகளையும் செய்யுது. இந்த தேரைகள் பொதுவா இரவாடிகள். இரவு நேரத்துல பூச்சிகள், சிலந்திகள், புழுக்களை வேட்டையாடி உணவா உண்ணுது. இதோட இந்த உணவு முறையினால பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த தேரைகள் முக்கிய பங்கு வகிக்குது. தவளைகள் மாதிரி நீர்நிலைகளை விரும்புறது கிடையாது. கரடு முரடான கரைப்பகுதியை விரும்பக்கூடியதான் இந்த தேரைகள். இனச்சேர்க்கை காலத்துல மட்டும் தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை இந்த தேரைகள் பயன்படுத்துது. தவளைகள் மாதிரி தோல் வழியா இது சுவாசிக்கிறது கிடையாது. தேரைகள் மூக்கு வழியா சுவாசிக்க கூடியது. இந்த தேரைகள் அதிக காலம் உயிர் வாழக்கூடியது. உணவு, சுற்றுச்சூழலை பொறுத்து 20 வருடம் வரைக்கும் இந்த தேரைகள் உயிர் வாழும்.